வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 9 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தால் இந்த பகுதி ஒன்றில் இருக்கிற 20 வினாக்களுக்கான விளக்கத்தை ஒரு வீடியோவாக பதிவிட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கிறீங்கன்னா அது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பகுதி 2ல் உள்ள முதல் 3 வினாக்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 3 வினாக்களையும் செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிட கூடிய வகையில் தான் திருத்திறக்க இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க. வினாத்தள தரவிறக்கம் செய்து கொள்வதற்கு 2 வகையான லிங்க் போட்டிருக்கேன். உண்டு கூகுள் டிரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும், டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டெலிகிராம்ன்றது வைபர் வாட்ஸ்அப் மாதிரி அதுவும் ஒரு ஆப் தான். நீங்கள் வந்து சில பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த அதுலேருந்து டெலிகிராம்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை. டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் டெலிகிராம் உங்களோட ஃபோனில் இல்லையென்றா கூட டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அது தொடர்பான கருத்தையும் ஒருக்கா போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் இடர்பாடு இருக்குதோ இல்லையோன்றதை உங்களுக்கு இலகுவாக இருக்கணுமன்ற கூட தான் புதுசாக தேடி நான் அந்த டெலிகிராம் குரூப்புகள் இந்த லிங்குகள் அந்த வகையிலெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்குதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது தரம் 10 புதிதாக துவங்க இருக்கிற தரம் 10ல் இணைந்து கொள்ள போகிற மாணவர்கள், இப்போ அவங்க தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்காங்க 9ஆம் ஆண்டு. அந்த மாணவர்களோட கலந்துரையாடப்பட்ட பேப்பர் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ இந்த வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். ஒரு புதிய விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போதே தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொண்டுட்டோம்டா அதுக்கு பிறகு அதை மீட்டுக்கொள்வது இலகுவாக இருக்கும். இது பேப்பர் கிளாஸ் வகுப்பாக இருக்கிறதால கூடுதலான சந்தர்ப்பத்தில் நான் கதைக்கிறதா இருக்கும். ஆனால் சிலபஸ் கிளாஸ் வகுப்பில் கட்டாயம் நீங்கள் கதைக்கணும். உங்களோட கலந்துரையாடலில் இருந்து தான் நாங்கள் அந்த விடயத்தை உள்ளே கூட்டி கொண்டு போவோம். ஒரு பாடப்பிறப்பையும் உங்கள்கிட்ட இருந்து தான் நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை மேற்கொண்டு நகர்த்தி கூட்டி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது வினா A, B 2 பகுதிகளை கொண்டிருக்கு. ஏ பகுதி புள்ளி விரவியல், அதாவது தரவுகளை வகை குறித்தலும் விளக்கம் அளித்தலும் என்ற பாடத்திலிருந்தும், 2வது பகுதி தொடை என்ற பாடத்திலேருந்தும் வந்திருக்குது. 16 புள்ளிக்கு 8 பிரிச்சிருக்கு போல நடக்குங்க. புள்ளி திட்டம் இல்லை, நாங்களாக பிரித்து கொள்வோம். கிட்டத்தட்ட 8 பிரித்து கொள்வோம். முதலாவது வினாவில் ஏ பகுதி தரவுகளை வகை குறித்தலும் விளக்கமளித்தலும் எனும் பாட அலகின் செயற்பாடுக்காக 20 மாணவர்களை கொண்ட வகுப்பொன்றில் பெறப்பட்ட மாணவர்களின் திணிவு பின்வருமானது. அதாவது நாங்கள் 20 மாணவர்களிட்டேருந்து தரவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவை இந்த திணிவு, அவை இந்த வெயிட் எவ்வளவு அப்படின்றது இங்கே கிலோகிராமில் தரப்பட்டிருக்கு. அங்கே நம்பர் மட்டும்தான், தரவு மட்டும்தான் இருக்குது. இந்த தரவுகளின் வீச்சை காண்க. தரவுகளின் வீச்சு அப்படி என்ன தரவு ஆகலும் குறைந்த தரவுலேருந்து ஆகலும் கூடிய தரவுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம். இது வீச்சு காண்றதுக்கு இந்த தரவு ஏறு வரிசையில் இருக்கணுமோண்டா அவசியம் இல்லை. அப்படி இல்லை. நாங்கள் ஓரளவுக்கு தேடி பார்க்கும்போது இதில் 32 குறைஞ்சே இருக்குது. 32 விட குறைவாக யாரும் இருக்கோன்னு பார்த்தா இல்லை. ஸோ 32 தான் ஆகலும் குறைஞ்ச வெயிட். அதேமாதிரி ஆகலும் கூடின வெயிட்டு 48 இருக்குன்னு நான் இப்போதைக்கு கெஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்க்குறேன் 48 விட கூடின வெயிட் எதுவும் இருக்கோண்டா இருக்குது. 53 இருக்குது, 55 இருக்குது. ஸோ எங்களுக்கு ஆகலும் கூடின வெயிட் 55 இருக்க போகுது. ஆகவே வீச்சு தான் முதலாவது கேள்வி. விட வேறு ஒரு பேப்பரில் ஆன்சர் சீட்டில் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக 9ஆம் ஆண்டுக்கு 7 மண்டா அந்த பேப்பர்லேயே சமர்ப்பிக்கிற மாதிரியும் வரும். இப்போ பேப்பர் தட்டுப்பாடு வந்த பிறகு இன்னும் ஒரு ஆன்சர் சீட்டில் சமர்ப்பிக்கிற மாதிரியும் வருது. அதில் ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் உண்டு. வீச்சு கேட்டது, வீச்சு எண்ணும் போடலாம், இல்லை கேட்ட கேள்விக்கு தானே நேரடியாக விட கொடுக்க போகிறோம். ஸோ வீச்சென்று போடாமலும் போகலாம். மிகப்பெரிய தரவு ஆகலும் திணிவு கூடினவன் 55 கிலோ, ஆகலும் திணிவு குறைஞ்சவன் 32. ஸோ 55க்கும் 32க்கும் இடையே இருக்க வித்தியாசம் 3, 2. ஆகவே 23 கிலோகிராம் தான் வீச்சு. கிலோகிராம் என்ற அலகு தேவையில் 23 என்ற பெருமானம் தேவை. வினாயிலக்கன் 2 என்னென்னா அந்த தரவு கூட்டமாக்கப்பட்ட தரவாக மாற்றப்படுது. மேலே தரப்பட்டுள்ள தரவுகளை வகுப்பாயிடை 31-35, 36-40 என்ற அமையுமாறு தரவுகள் வரவுக்குறியை பாவித்து
வகுப்பாயிடையே அட்டவணை ஒன்றை தயாரிக்க. வகுப்பாயினை அட்டவணை ஒன்றை தயாரிக்க என்று சொன்ன நாடி நீங்கள் வரவுக்குறியோட மட்டும் நிப்பாட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாகவே எதிர்பார்த்தது ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் அட்டவணையை எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் அட்டவணையை அதை உருவாக்கும். அதாவது இன்னும் ஒரு குளம் வரவுக்குறியோட மட்டும் விட்டுறாமல் இன்னும் ஒரு குளம் போடுவோம். முதலாவது இங்கே தரப்பட்ட வகுப்புக்கு நாங்கள் அட்டவணையை தயாரிக்கிறேன். 3 குளம் இருக்கிற மாதிரி 2 குளம் இருக்கிற மாதிரி தயாரிச்சிருந்தால் புல போடிடாது. என்ன அவர் சொன்னது வரவுக்குறியைத்தான் பாவிக்க சொன்னது. வரவுக்குறியோட மட்டும் இருந்திருந்தால் போதுமானது. ஆனாலும் அங்கே எதிர்பார்க்கப்படுவது ஒரு மீடுரன் அட்டவணையை. வகுப்பு மாணவர்கள் இந்த திணிவு இல்லை வகுப்பெண்ணும் போட்டிருக்கலாம். வரவுக்குறியில் மாணவர்கள் எண்ணிக்கை, அப்புறம் எண்ணிக்கையில் மாணவர்கள் எண்ணிக்கை, அதை மீடுரன் அப்படின்னு போடுறேன். இல்லை மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னும் போட்டிருக்கலாம். அதில் 2லே எந்த பிழையும் இல்லை. சரி, மாணவர்கள் இந்த திணிவு எந்த வகுப்பு எப்படி போகணுமெண்டா 31 தொடக்கம் 35, 31 தொடக்கம் 35, அடுத்தது 36 தொடக்கம் 40. அடுத்தது எங்களுக்கு அப்படியே விட்டாச்சு. நாங்கள் தான் யோசிக்கணும் அது எப்படி வரும். இதை பாருங்க, இதுலேருந்து 4 கூடுது. அடுத்த வகுப்பு இந்த இடையில ஒரு சின்ன இடைவெளி விட்டு வருது. ஆனால் உண்மையாக மாணவர்கள் இந்த திணிவு தொடர்பான தரவுக்கு இப்படி இடைவெளி விடக்கூடாது. நீங்கள் தரம் 10 படிப்பீங்க, இது தொடர் தரவுன்னு சொல்லப்படும். ஏன்னா தசமத்திலையும் மாணவர்கள் இந்த திணிவு இருக்க முடியும். இப்படியான சந்தர்ப்பத்தில் இடைவெளி விடாமல் வர்றது தான் பொருத்தமானது. விட்டு வந்தால் பிழை எல்லாம் இல்லை. ஸோ அதே மாதிரியே நாங்கள் அடுத்த வகுப்பையும் கண்டுபிடிக்கணும். அடுத்த வகுப்பு ஒரு இடைவெளி விட்டு 41 தொடக்கம் 45, பிறகு 46 தொடக்கம் 50, அடுத்தது 51 தொடக்கம் என்ன இடைவெளி வரும் 51 தொடக்கம் 55. தாராளமாக போதும். ஏன்னா எங்களுக்கு ஆவலும் திணிவு கூடின மாணவன் 55 கிலோகிராம் தான். ஸோ அதுக்கு மேலே ஒரு வகுப்பு எனக்கு தேவையில்லை. அடுத்தது இங்கே இருக்க தரவு அது பேப்பரில் இருக்கட்டும், அவர் வெட்டினாரோ வெட்டிலையோன்றது சார் பார்க்கவா போகிறார். ஆனால் நாங்கள் வெட்டித்தான் செய்யணும். அவர் பார்க்குறாரோ பார்க்கலையோ முறையாக செய்கிறது தான் பொருத்தம். இப்போ 36, 32 நான் ஒரே நேரத்தில் 2 வெட்டிட்டு அங்கே 36க்கு பதிலாக ஒரு வரவுக்குறி, 32க்கு பதிலாக ஒரு வரவுக்குறி, அட்டெண்டன்ஸ் மார்க். ஆனால் இதில் ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா பிள்ளைகள் 4 வரவுக்குறி நேர வரும், 5வது வரவுக்குறி அதை உண்டாக்குற மாதிரி வரும். அந்த வரவுக்குறி இந்த ஸ்டைல் அது இந்த மாதிரியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். அது எப்படி போடுறோம்ன்றது பிரச்சனை இல்லை. 5 பேரை உண்டாக்குற மாதிரி 5வது கூட சரிவு கூட போடுவோம். ரைட், அங்கே தரவுகள் 40, 42, 47, 40, 42, 47 மூண்டையும் இங்கே கொண்டு வரேன். 40 இந்த வகுப்புக்குரியது, 42 இந்த வகுப்புக்குரியது, 47 இந்த வகுப்புக்குரியது, 48, 52, 33, 48 இந்த வகுப்புக்குரியது, 52 50 கிலோ, 52, 33, 33 அங்கே இருக்கு. எந்த வகுப்புக்குரியது? இந்த வகுப்புக்குரியது, ஒரு வரவுக்குரிய. அடுத்தது 38, 42, 38ன்றது 36க்கு மேலே இருக்குது இந்த வகுப்பு, 42ன்றது இந்த வகுப்புக்குரியது. 42, 43, 44 எல்லாம் ஒரே வகுப்புக்குரியாக்கள். 42 இதுதான், 43 இதுதான், 44 இனி வரும்போது இந்த சரிவிலையும் வரலாம், மற்ற மாதிரி சரிவிலையும் வரலாம். 5 பேரை உண்டாக்குற மாதிரி வரும். 43 ரைட். 55, 53 கடைசி 2 வகுப்புக்குரியது. 55, 53. அடுத்தது 45, 44, 42, 45, 44, 42, 45 இந்த வகுப்புக்குரியது, 44, 43 இதே வகுப்புக்குரியாக்கள் தான். ரைட். அடுத்தது 38, 39 2 பேரும் ஒரே வகுப்பு. 38, 39 வரும்போது ஒரு செட்டாக இப்படி கோடு போட்டு உண்டாங்க. இது இந்த அளவுத்தோடு விட்டாலும் உங்களுக்கு சரிதான் போட்டாகணும். ஏன்னா வரவுக்குறி இருக்கிற அட்டவணை ஒன்றை தயாரிக்க சொல்லித்தான் சொல்லியிருந்தது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது மீடுரன் அட்டவணை. வரவுக்குறியில் இருந்த தரவை எண்ணிக்கைக்கு மாற்றணும். அதாவது நாங்கள் சாதாரண நம்பராக மாற்றணும். ஸோ 31 தொடக்கம் 35 வகுப்புக்குள்ளே அந்த வெயிட் இடைவெளிக்குள்ள 2 பேர், இதில் 5 பேர், இதில் 8 பேர், இங்கே 2 பேர், இங்கே 3 பேர். ஆக மொத்தத்தில் கூட்டி பார்த்தா எங்களுக்கு மொத்தமாக 20 சொச்சம் எத்தனை பேர்? 20 மாணவர்கள் இந்த தரவுன்னு சொன்னது இருக்கா? கூட்டி பார்ப்போம்டா, 10, 20 சரியா 20 மாணவர்கள் இந்த தரவும் இருக்குது. மீடுரன் அட்டவணை நாங்கள் தயாரிச்சிட்டோம்.
ஸோ மீடுரன் அட்டவணையாக மாற்ற சொன்னது மாற்றியாச்சு. அடுத்த கேள்வி, வகுப்பாயிடையின் அட்டவணையை பாவித்து, இப்போ வகுப்பாயிடை இருக்கிற அட்டவணையை பாவித்து ஆகார வகுப்பு இடைய வகுப்பு என்பவற்றை காண்க. அப்போ எங்களுக்கு ஆகார வகுப்புக்கும் இடைய வகுப்புக்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்னென்னா, ஆகார வகுப்புன்றது ஆகாரத்தை கொண்டிருக்கிற வகுப்பு, ஆகார வகுப்பு இல்லை. ஆகாரம் என்றா என்ன? ஒரு தரவுல ஆகலும் கூடிய தடவை எந்த தரவு வருதோ அதுதான் ஆகாரம். இது வீச்சு கூடின கொஞ்சம் பெரிய வகுப்பு. தொடக்கம் 32ல் துவங்குது, 55ல் தான் முடியுது. வீச்சு 23 இடைவெளிக்குள்ளதான் 20 தரவு இருக்கு. ஸோ ஆகாரம் எங்களுக்கு நடுவில் இருக்கிறவரா இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. சில நேரம் எங்கேயும் இருக்கலாம், மைய நாட்டு அளவீடாக இருக்காது. ஏன்னா வீச்சு பெருசாகும் போது சில நேரம் தரவு தொகுதியில் ஆகாரமே இல்லாமல் கூட இருக்கலாம். சரி, எதுக்கும் இங்கே இருக்கிற தரவில் ஆகாரம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இதில் கூட தரவு 42 ஒரு 3 தடவை வந்திருக்கு பாருங்க. 42 இந்த தரவு தொகுதியில் 3 தரம் வந்திருக்குது. ஸோ ஆகாரம் 42ஆக தான் இருக்கும், 42 தான். ஆகவே 42 ஆகாரம் என்றால் 42 எந்த வகுப்பு கொண்டிருக்கோ அதுதான் ஆகார வகுப்பாண்டு கேட்டால் இல்லை, ஆகார வகுப்பு அப்படி இல்லை. ஆகார வகுப்பு எப்படி என்றால், நாங்கள் ஒரு கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதி. என்ன சார் கூட்டமாக்கப்படாத தரவு தொகுதின்னா, நான் இதில் உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி ஒரு தென்னை மர காணியில் பறித்த தேங்காய்களின் எண்ணிக்கையும் தென்னை மரங்களின் எண்ணிக்கையும் சரிதானே, 7 தேங்காய், 8 தேங்காய், 9 தேங்காய், 10 தேங்காய், 11 தேங்காய்ண்டு தென்னை மரங்களில் தேங்காய் பறிக்கப்படுறது 2, 5, 7, 4, 3 அப்படின்ற மாதிரி இந்த தரவு இருக்கு. இந்த தரவை நாங்கள் முதல்ல விளங்கி கொள்ளணும். இந்த தரவு என்னதை சொல்லுது அப்படின்றத நாங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த 2 என்னத்தை சொல்லுதுண்டா, 7 தேங்காய்கள் வீதம் 2 தென்னை மரங்களில் காய்ச்சிருக்கு என்று சொல்லுது. இந்த 5 என்ன சொல்லுதுண்டா, 8 தேங்காய்கள் வீதம் 5 தென்னை மரங்களில் காய்ச்சிருக்கு. அதாவது 8 தரவு ரிப்பீட்டாக 5 தடவை வருது அப்படின்றத சொல்லுது. ஸோ இங்கே ஆகாரத்தை காணணுமெண்டா அதிக தடவை வருகின்ற தரவு ஆகாரம். ஸோ ஆகாரம்ன்றதை காணணும்னா மீடுரனில் யார் பெருசு, தடவைகளின் எண்ணிக்கை தான் இங்கால இருக்கு. மீடுரனில் யார் பெருசோ அவர் தான் ஆகாரம். இந்த தரவுக்கு ஆகாரம் 9. அதே போலதான் மீடுரனில் யார் பெருசோ அதை கொண்டிருக்கிற வகுப்பு ஆகார வகுப்பு. மீடுரனில் பெருசு 8 கொண்டிருக்கிற வகுப்பு 41 தொடக்கம் 45, 42 கொண்டிருக்கிறதுக்காண்டி அந்த வகுப்பு ஆகார வகுப்பு இல்லை. ஸோ கேட்ட மூன்றாவது கேள்வி, ஆகார வகுப்பு இடைய வகுப்பை கேட்டது. ஆகார வகுப்பு, ஆகாரம் வேறு, ஆகார வகுப்பு வேறு. ஆகார வகுப்பு 41 தொடக்கம் 45. ஏன்? அதிகூடிய மீடுரனை கொண்டிருக்கிறதால தான் அந்த வகுப்பு நாங்கள் ஆகார வகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இடைய வகுப்பு. எங்களுக்கு இப்போ வேண்டியது என்னென்னா இடைய வகுப்பு. இடைய வகுப்பு அப்படின்றது இடை வகுப்பு இல்லை, இடைய வகுப்பு. இடையமெண்டா நடுவில் இருக்கிற வகுப்பு. நடுவில் இருக்கிற வகுப்பு பண்ணிட்டு நாங்கள் மொத்த வகுப்புகள் 5, ஆகவே அதில் நடுவில் இருக்கிற வகுப்பு இதுதான் இடைய வகுப்புன்னு இல்லை. இடைய வகுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, மொத்த தரவுகளின் எண்ணிக்கையில் நடுத்தரவை கொண்டிருக்கிற வகுப்பு. அதாவது இடையத்தை கொண்டிருக்கிற வகுப்பு எதுவோ அதுதான் இடைய வகுப்பு. மொத்த தரவுகள் 20. 20 வந்ததால நாங்கள் நேரடியாக 2ஆலையும் வகுக்கலாம், ஒன்றை கூட்டியும் வகுக்கலாம். என்ன சார் சொல்றீங்க, எனக்கு புரியல. இடைய என்றால் நீங்கள் 30க்கு மேலே தரவுகள் எண்ணிக்கை போனால் தானே நாங்கள் ஒன்றை கூட்டாமல் நாங்கள் நேரடியாக வகுக்கிறோம். நாங்கள் இது தரவுகள் எண்ணிக்கை 20 தானே. எப்போ நாங்கள் ஒன்றை கூட்ட தேவையில்லைண்டா, ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பலாக இருந்தாலே கூட்ட தேவையில்லை. கூட்டமாக்கப்படாத மீடுரன் பரம்பலாக இருந்தால் 30 தரவுகள் வரைக்கும் கூட்டத்தான் வேணும். 30க்கு மேலே போனால் தேவைப்பட்டால் கூட்டலாம், பொதுவாக கூட்டாமல் விட்டாலே போதுமானதாக இருக்கும். இது நீங்கள் நேரடியாக பிரித்தாலும் சரி, இல்லை நீங்கள் சில பிள்ளைகள் 20ஓட ஒன்றை கூட்டி 2ஆல பிரித்தாலும் சரி, 2 முறையை விட தான் வரப்போகுது. இது இப்படி செஞ்ச பிள்ளைக்கு 10வது வீட்டாண்டு வரும், அப்படி செஞ்ச பிள்ளைக்கு 10.5வது வீட்டாண்டு வரும். எனக்கு என்ன 10வது வீட்டு என்ன வேண்டாது, அது எங்கே இருக்கோ அந்த வகுப்பு. இப்போ என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 2 இருக்கு தானே, இந்த 2 என்ன சொல்லுதுண்டா, இந்த வகுப்புக்குள்ள 2 பேர் சொல்லுது. நான் இதை வேற மாதிரி யோசிக்க போகிறேன். 35க்கு கீழே 2 பேர்,
35க்குள்ள 2 பேர் அந்த குறித்த புள்ளிகளும் எங்களுக்கு தெரியும். அடுத்த 5 பேர் இந்த வகுப்புகள் இருக்காங்க. அப்போ ஆக மொத்தத்தில் 40க்கு கீழே 7 பேர். இதைத்தான் திரள் மீடுறன் என்று சொல்லுவீங்க. தரம் 11 படிப்பீங்க 7 பேர். அடுத்த 8 பேர் 41 தொடக்க 45, ஆக மொத்தத்தில் 45க்கு கீழே 15 பேர். நமக்கு தேவை 10வது ஆளோ இல்லை 10.5வது ஆளோ, 7வது வீட்டுக்கு பிறகு 15வது வீட்டுக்கு உள்ள. ஸோ அவரும் எந்த வகுப்புக்குள்ள இருக்கிறாருண்டா 41 தொடக்க 45. எப்படி செஞ்சாலும் எங்களுக்கு வரப்போற விட இடைய வகுப்பும் 41 தொடக்க 45. இப்போ ஆகார வகுப்பை நேரடியாக போடுறது மாதிரி இடைய வகுப்பை நேரடியாக போடலாமோன்னா இல்லை, அது செய்ய வழி வரும். நீங்கள் இடைய வகுப்பை நேரடியாக போட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ளி வராது. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இப்போ 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, இந்த புள்ளிவிரவியல் தொடர்பாக கேள்வி என்ன 3 தான் இருக்கு. நீர் அமைத்த வகுப்பாயிடை ஒன்றின் பருமனை காணுங்க. சைஸ் எதுலேருந்து எது வரை. இப்போ பீச் மாதிரி வகுப்பாயிடை இந்த பருமன் என்ன? 31 தொடக்கம் 35. ஸோ 31க்கும் 35க்கும் இடையில இருக்க வித்தியாசம் 4. வகுப்பாயிடை இந்த பருமன் 4 சொன்னால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. வகுப்பாயிடை இந்த பருமன் நீங்கள் சொல்கிறது சரி, அது எப்போ வித்தியாசமே எனக்கு வகுப்பாயிடை இந்த பருமனை தருமண்டா இடவழி அப்படியே போகணும். இதில் 35ல் முடிய அடுத்த வகுப்பு 35ல் துவங்கியிருக்கும். அப்படி துவங்கலையே ஒரு சின்ன இடவழி விட்டு வருது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வித்தியாசத்தோட ஒன்றை கூட்டணும் அப்படி என்று ஞாபகம் வச்சாலும் சரி. நான் என்ன சொல்கிறேன்டா, எண்ணுவோமே இந்த தரவுக்குள்ளே எத்தனை பேர் என்று பார்ப்போமே. 31 அடங்கும். ஒரு வகுப்பு எடுத்தன்னு 32, 33 அந்த வகுப்புக்கு தான், 34 அந்த வகுப்புக்கு தான், 35 அந்த வகுப்புக்கு தான், 36 கிலோகிராம் என்று வந்தால் தான் அது அடுத்த வகுப்புக்குரியது. ஸோ இந்த வகுப்புக்குள்ள எத்தனை பேர் அடங்குவியம்? 5 வெயிட், 5 திணிவு, 5 விதமான திணிவுகள் இந்த வகுப்புக்குள்ள அடங்கும். ஆகவே இந்த வகுப்பு இந்த பருமன் 5. இப்படி எண்ணினாலும் சரி. என்ன ஒரு விதம், இந்த வகுப்பு நான் இதைத்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வகுப்பு 31ல் துவங்குது, அடுத்த வகுப்பு 36ல் தான் துவங்கும். ஸோ 31ல் இருந்து 36 வரைக்கும் ஒரு வகுப்புக்குள்ளே தான் அடங்கி ஆகும். ஸோ இந்த மாதிரி இடவழி பார்த்தீங்கன்னா வீச்சு மிக இலகுவாக காணும். இது வினா இலக்கம் 3. இப்போ காண போகிறது வினா இலக்கம் 4. வகுப்பாயிடைந்த பருமன் வீச்சுன்னு மாறி சொல்லிட்டேன். வகுப்பாயிடைந்த பருமன் 36லேருந்து நான் 31 கழிக்கிறேன். 36லேருந்து 31 கழிச்சு 5. சில பிள்ளைகள் என்ன செய்யும், 35லேருந்து 31 கழிச்சு +1 அப்படின்னு போட்டு 5. சில பிள்ளைகள் நேரடியாக 5 போடும், அங்கேயும் பிழை இல்லை. ரைட், பி பகுதிக்கு போகும் பிள்ளைகள். பி பகுதி ஒரு தொடை தொடர்பான வினாவாக இருக்குது. செஞ்சு போட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து புள்ளி பார்ப்போம். தொடை பற்றி நீர் கற்றுக்கொண்ட விடயங்களை கருத்தில் கொண்டு விடை தருக. ஆகிலத்தோட தந்திருக்குது 1 தொடக்கம் 15 வரையான முழு எண்கள். தொடை ஏ தந்திருக்குது 1 தொடக்கம் 15 வரையான 2 மடங்குகள். தொடை பி தந்திருக்குது 1 தொடக்கம் 15 வரையான 3 மடங்குகள். மேலே தரப்பட்டுள்ள தொடைகளின் மூலகங்களை தனித்தனியே எழுதுக. காட்டியும் நாங்கள் எழுதத்தான் வேணும், இல்லையா கேள்வி செய்கிறார். அகிலத்தோட 1 தொடக்கம் 15 வரையான நிறைய எண்கள். 1 தொடக்கம் 15 வரையண்டா 1 பெறும் 15 பெறும். 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 ஆகிலத்தோட. ரைட், ஏத்தோட என்ன சொல்லியிருக்கேன்டா 1 தொடக்கம் 15 வரையான 2 மடங்குகள். 1 வரலாம், ஆனால் 1 2 மடங்கு இல்லை, வராது. 2, 4, 6, 8, 10, 12, 14. ரைட், பீத்தோட என்னன்னு சொல்லியிருக்கேன்டா 1 தொடக்கம் 15 வரையான 3 மடங்குகள். 3 மடங்குகள் என்றைக்க 3, 6, 9, 12, 15 வரும். ஏண்டா 15 3 மடங்கு. தொடைகள் இந்த மூலகங்களை பட்டியல் படுத்திக்க. கட்டாயம் சங்கிலி அடைப்பு முக்கியம். ஒரு மூலகம் கூட மிஸ் ஆகவும் கூடாது, எல்லா மூலகமும் வரும். இப்போ நாங்கள் மூலகங்களை பட்டியல் படுத்தியாச்சு. முதலாவது கேள்வி, பொருத்தமான வெண்ணுருவில் இத்தகவல்களை குறிக்க. வெண்ணுருவு வேண்டாம், ஒவ்வொரு தொடைக்கும் வட்டம் போடுறது. அகில தொடைக்கு மட்டும் செவ்வகம். இப்போ பிரச்சனை என்னென்னா, தொடை ஏயிலையும் பியிலையும் சில மூலகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு 6, 12 2 தொடையிலையும் இருக்கு. ஒரு மூலகம் ஒரு வெண்வரி படத்தில் ஒருக்காத்தான் வரலாம்.
ஏ என்ற வட்டத்திலேயும் இருக்கணும், பி என்ற வட்டத்திலேயும் இருக்கணும். வேறு வழியே இல்லை. ரெண்டு வட்டத்தையும் ஒன்றோடு ஒன்று மூட்ட விடும். மூட்டுள்ள தொடையாக கீறியாகும். இல்லைன்னா அந்த ஒரு மூலகம் ஒருக்காத்தான் வரணும்ன்ற ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், வெண் வெறிப்படத்தையும் கீறணும்னா வேறு வழியில் கீறவே இல்லை. வட்டத்தை கீறிட்டு அகிலத்தோட கீறுங்க பிள்ளைகள் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அகிலத்தோட இது தொடை ஏ, இது தொடை பி. எப்படி நிரப்பி கொண்டு வர்றது எங்களுக்கு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் முதல்ல மூட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிப்போம். ரெண்டுக்கும் பொதுவான ஆக்கள் 6ம் 9ம். இந்த 6ஐயும் 12ஐயும் தவிர மீதி இருக்கிற மூலகம் ஏக்குரியது. 2, 4, 8, 10, 14. எங்கேயும் போடலாம், எப்படியும் போடலாம். பக்கத்தை போடணும்னு அவசியம் இல்லை. பிக்குரிய மீதி இருக்கிற மூலகம், பிக்குரியண்டா 3, 9, 15. இந்த கோடு போட்டு வச்சது கொஞ்சம் இலகுவாக இருக்குது. இது தவிர மீதி இருக்கிற மூலகம் எல்லாம் அகிலத்தொடை. 1 இது வரைக்கும் வரையில், 2 வந்துட்டு, 3 வந்துட்டு, 4 வந்துட்டு, 5 வரையில் 5, 6 வந்துட்டு, 7 வரையில் 7, 8 வந்துட்டு, 9 வந்துட்டு, 10 வந்துட்டு, 11 வரையில் 12 வந்துட்டு, 13 வரையில் 14 வந்துட்டு, 15 வந்துட்டு. ஸோ இவ்வளவு தான் வெண்வரிப்படம். அகிலத்தொடையில் இருக்க எல்லா மூலகமும் குறிச்சாச்சு. தொடையே இந்த மூலகங்கள் இருக்குது, தொடை பி இந்த மூலகம் இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, பொருத்தமான வெண்வரிப்படம். உதாரணத்துக்கு சி என்ற ஒரு தொடையை வச்சுக்கொள்றேன்னு உங்களோட விளக்கத்துக்காண்டி. இப்போ நாங்கள் பிக்கு பதிலாக சி என்ற தொடை, பி இல்லை, உங்களுக்கு 3 வட்டம் பெற மாதிரி கேள்வி வராது. பிக்கு பதிலாக சி என்ற ஒரு தொடை வந்திருக்கு. 1 தொடக்கம் 15 வரையான 4 மடங்குகள் அப்படின்னா 4, 8, 12 அப்படின்னு 3 மூலகங்கள் வரும். 1 தொடக்கம் 15 வரையான 4 மடங்குகள் 3 மூலகம் வரும். இப்போ பி இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காண்டி கதைக்கிறேன் பிள்ளைகளா, பி என்ற தொடை இல்லை. ஏயையும் சியையும் வெண்வரிப்படத்தில் நீங்கள் குறித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. ஏக்கும் சிக்கும் இருக்கிற பொதுவான மூலகங்களை நாங்கள் பார்த்தோம்னா 4, 8, 12 3 மூலகமுமே பொதுவான மூலகம்தான். சரி, இப்போ பொருத்தமான வெண்வரிப்படத்தை நாங்கள் கூறணும். பொருத்தமான வெண்வரிப்படம் அன்றைக்கு என்ன செய்வோம், ஏதான பெரியதோட ஏயை கீறிட்டோம். போன முறை மாதிரி ஏயிலையும் சியிலையும் சில மூலகங்கள், இப்போ சியை தனியாக கீறையிலாது. ஏனெண்டா சி என்ற தொடையில் இருக்கிற மூலகங்கள் ஏ இந்த மூலகங்கள் இருக்குது. ஏ இந்த மூலகங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி மூட்டோட மட்டும் விட்டுறது இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் வெளியில் எம்டியாக இருக்கிறதால சி என்ற தொடை ஏ என்ற தொடைக்கு உள்ளேயே போயிடும். இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, தொடை பிரிப்பு என்று சொல்லுவோம். தொடை பிரிப்பு, உபதொடை, தொடை பிரிப்பு என்று சொல்லுவோம். உபதொடை என்றது யாருடைய உபதொடை, யார் சின்ன தொடை, சீதான் ஆற்ற ஏ இந்த. ஸோ நாங்கள் பிஏ பற்றி கதைக்கல. ஸோ நாங்கள் இதை குறியீடாக எழுதணும்டா. குறியீடில் கேட்டால் ஏ ஆனது, சி ஆனது, சீதான் முன்னுக்கு வரும். சி ஆனது ஏயினுடைய தொடைப்பிரிவு. தொடைப்பிரிவும் அது ஒரு சி மாதிரி ஒரு அடையாளம். அது சி இல்லை, சி மாதிரி இருக்கிற ஒரு அடையாளம். சி ஆனது ஏ என்ற தொடைப்பிரிவு. அதே மாதிரி உங்களுக்கு தொடை தொடர்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி என்றா, தொடைப்பிரிவுகள் எண்ணிக்கை காணும். இப்போ சி என்ற தொடையில் 3 மூலகம் இருக்கு. இந்த சிக்கு நான் தொடைப்பிரிவுகள் உருவாக்கலாம்னா எப்படியெல்லாம் தொடைப்பிரிவுகள் உருவாக்கலாம். சூனியத்தோட ஒரு தொடைப்பிரிவு, தனித்தனியாக ஒரு மூலகம் 4, 8, 12 அப்படின்னு தனித்தனி மூலகத்தோட ஒரு தொடைப்பிரிவு. அதேமாதிரி சோடியா 4 மட்டும் ஒரு தொடைப்பிரிவு, 8ம் 12ம் ஒரு தொடைப்பிரிவு, அதேமாதிரி 4ம் 12ம் ஒரு தொடைப்பிரிவு. விதவிதமாக உருவாக்கக்கூடியது. அதேமாதிரி இந்த 4 மூலகத்தையும் வைத்து கூட ஒரு தொடைப்பிரிவு. ஆக மொத்தத்தில் 8 தொடைப்பிரிவுகளை உருவாக்கலாம். எண்ணிக்கை காண்றதுக்கு, எண்ணிக்கை தான் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி. எண்ணிக்கை காண்றதுக்கு எல்லா தொடைப்பிரிவுகளையும் உருவாக்கித்தான் காணணும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் எப்படி காணலாம்டாடா, அது இந்த வலு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு மூலகம் இருந்தால் 2ன் 1ஆம் பலு, 2 மூலகம் இருந்தால் 2ன் 2ஆம் பலு, 3 மூலகம் இருந்தால் 2ன் 3ஆம் பலு, 4 மூலகம் இருந்தால் 2ன் 4ஆம் பலு, 10 மூலகம் இருந்தால் 2ன் 10ஆம் பலு. 1024 தொடைப்பிரிவுகளை உருவாக்கலாம். இங்கே வேறு 2ன் 3ஆம் பலு 8 தொடைப்பிரிவுகளை உருவாக்கலாம். இது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. ஏனெண்டா 10ஆம் ஆண்டில் இப்படி ஒரு கேள்வி வராது. ஸோ 9ஆம் ஆண்டோட தான் கடைசியாக கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கேட்கலாம், தேர்ட் டேர்ம் எக்ஸாமுக்கும் வரலாம். அப்போ நீங்கள் அதுக்கு ரெடி ஆகும். ரைட், இப்போ நாங்கள் எங்களோட கேள்விக்கு வரோம். எங்கள் நீல கலரில் இருக்கான எங்களோட கேள்வி. நான் வந்து ரெட்டில் எழுதினது ஒன்றும் எங்களுக்கான கேள்வியில் அது ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு கதைச்சது. ரைட்,
இப்போ நாங்கள் எங்கட கேள்விக்கு வந்தோம்டா வெண்ணுருவை இருந்து ஏ ஒன்றிப்பு பி ஏ இடைவெட்டு பி. இப்போ இதுக்கு ஒரு பிரச்சனை என்னண்டா பிள்ளைகள், இந்த குறியீடு ஒன்றிப்பு என்றும் இந்த குறியீடு இடைவெட்டு என்றதும் நமக்கு தெரியாம போகலாம். குறியீடு பழகத்தனை வேணும். சின்ன வயசுல இதுதான் ஆனாவா என்ற ஒரு விவக்கு இந்த ஜோக் இருக்கு. அதே மாதிரி இதுதான் ஒன்றிப்பா என்றது எங்களுக்கு என்ன தெரியணும். ஒன்றிப்பு என்றது ஜூ ஷேப்ல இருக்கு. ஜூவை ஜூனியன் அப்படி என்ற அந்த எழுத்து இந்த சொல்லுந்த முதல் எழுத்து ஜூனியன்டா ஒண்டாக்கி ஒரு கூட்டமாக்கி நின்றமெண்டா அதை ஜூனியன் என்று சொல்லுவோம். இல்லைன்னா தமிழ்ல எழுதும் போது ஒன்றிப்பு அப்படிங்க இப்பன்னாவில் பூனாவில் எல்லாம் இந்த ஜூ ஷேப்ல இருக்கிற அடையாளம் இருக்கு. பானாத படிலாம் இருக்கும், அது அந்த ஷேப்ல இருக்கிறதால அதை யோசிச்சு கொள்ளலாம். இதே மாதிரி இடைவெட்டு வெட்டுன்னு சொல்லும் போது அந்த வேணால நீங்க பாருங்க அந்த யூ ஷேப் இருக்கு, அதனாடியும் நீங்க என் ஷேப் இருக்கு, அதனாடி இடைவெட்டுன்றதை நீங்க புரிஞ்சு கொண்டா தான் செய்யலாம். இங்க கேட்கப்படுவது ஏ ஒன்றிப்பு பி. ஒன்றிப்புண்டா ஏலையும் பியிலையும் இருக்கிற எல்லா மூலகமும் சொல்லப்படும். எல்லாம் அனைத்தையும் உள்ளடக்கியது. ஏயும் பியும் ஒன்றித்து அப்படின்னா ஏல இருக்கிறதையும் பியில இருக்கிறதையும் எல்லாத்தையும் சொல்லணும். சுகமான வழி ஒன்றை சொல்லிட்டு மீதி இருக்கிறத சொல்றது. இல்லை ஓர்டர்லையும் சொல்லலாம். 2, 3, 4, 5 இல்லை 6, 7 இல்லை 8, 9 இல்லை 9 இருக்கு, 10 இருக்கு, 11 இல்லை 12 இருக்கு, 13 இல்லை 14 இருக்கு, 15 இருக்கு. ஒரு மூலகம் மிஸ் ஆகக்கூடாது, கவனம். ஒரு மூலகம் மிஸ் ஆனாலும் பிழை. அதே மாதிரி ஏ இடைவெட்டு பி. ஏ இடைவெட்டுன்னா என்ன? ரெண்டுக்கும் பொதுவான மூலகம். அது இடைவெட்டுன்றது ஒரு காரண பேர் பிள்ளைகள். ரெண்டு தொடையும் ஒன்றோடு ஒன்று இடைவெற்ற பிரதேசத்தில் இருக்கிறதால தான் அவரை நாங்கள் இடைவெட்டு தொடை என்றே சொல்றோம் நாங்கள். ஸோ ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசத்தில் இருக்கிறால் 6 12. ஆகவே இடைவெட்டு தொடை 6 12. அவ்வளவுதான், செஞ்சு முடிச்சிட்டோம். 16 புள்ளியும் 8 படி பிரித்து கொடுப்போம்னு யோசிக்கிறேன். புள்ளி சொல்றேன். வீச்சு காண்றதுக்கு எங்களுக்கு 2 புள்ளி கொடுக்கலாம். அதே மாதிரி வகுப்பாயிடை வரவு குறி போடுறதுக்கு 2 புள்ளி, அதை மீடனா மாற்றி கொடுக்குறதுக்கு 1 புள்ளி. மீடனா மாற்றி கேட்கல தானே சார் என்றாலும் அது உனக்கு புரியணும். மீடனா தான் கேட்டிருக்கின்றது உனக்கு புரியணும். ரைட். அதே மாதிரி ஆகார வகுப்புக்கு நேரடியாக 1 புள்ளி, இடைய வகுப்புக்கு 2 புள்ளி. ஆகார வகுப்புக்கு நேரடியாக 1 புள்ளி, இடைய வகுப்புக்கு 1 புள்ளி, பீச்சுக்கு 1 புள்ளி. அதே மாதிரி அப்போ வீச்சுக்கு 1 புள்ளி, வகுப்பாயிடை இந்த பருமனுக்கு 1 புள்ளி. அப்போ தான் 8 பிரியும். வீச்சுக்கு 1 புள்ளி போடுங்கோ, வகுப்பாயிடை இந்த பருமனுக்கு 1 புள்ளி போடுங்க. ஏ பகுதிக்கு 8 மார்க்ஸ். சரி, பி பகுதி 8 மார்க்ஸுக்கு வருவோம். தொடைகளை 3ஐயும் சரியா எழுதினா 2 மார்க்ஸ். 3ம் சரியா எழுதினா 2 மார்க்ஸ். ஏயும் பியும் மட்டும்தான் எழுதியிருந்தா 1 மார்க்ஸ். ஒரு தொடை மட்டும்தான் சரியா இருக்குன்னா மார்க்ஸ் இல்லை. ரைட். அப்படி இல்லையா அகிலத்தொடைக்கு 1 மார்க்ஸ், ஏ தொடைக்கும் பி தொடைக்கும் 1 மார்க்ஸ். சரி, அடுத்தது வெண்வரி படத்தில் அந்த பொருத்தமான விதத்தில் அதை குறிச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். சில சந்தர்ப்பத்தில் 4 மார்க்ஸே கொடுக்கலாம். ஏ ஒன்றிப்பு பிக்கு 2 மார்க்ஸ், ஏ இடைவெட்டுக்கு 1 மார்க்ஸ். ஆக மொத்தத்தில் இந்த குறித்த முதலாவது வினாவுக்கு உங்களுக்கு 16க்கு எத்தனைன்றதை போட்டுக்கொள்ளும்போது சில கணக்குகள் 12க்காக அமையலாம் இனி வரும் காலங்களில். ஓகே, நாங்கள் 2வது வினாவுக்கு போக முடியாது. 2வது வினா ஒரு அமைப்பு தொடர்பான வினா, தனிய அமைப்பு தொடர்பான வினா இல்லை. அதில் ஒரு சில பரப்பளவு காண சொல்லி இருக்கிற மாதிரி எல்லாம் கேள்வி அமைஞ்சிருக்கு. இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. நேர்விளிம்பு கவராயம் என்பவற்றை மாத்திரம் பயன்படுத்தி தரப்பட்டுள்ள அமைப்புகளை வரைக. அமைப்பு கோடுகள் எதுவுமே அழிக்கக்கூடாது, அதான் முக்கியம். முதலாவது கேள்வி, ஒரு பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் நீளமாக உள்ள சமபக்க முக்கோணி ஒன்றை வரைக. அந்த முக்கோணத்துக்கு பிறகு ஏபிசி என்று பெயரிடட்டுமா. ஸோ ஒரு சமபக்க முக்கோணம் வரைகிறது கொஞ்சம் விலகு. அதுக்காண்டி 6 சென்டிமீட்டர் நீளமாண்டா நாங்கள் நேரடியாக 6 சென்டிமீட்டரில் முதல் கோடு எடுக்கிறது ஒன்றா இல்லை. ஒரு நீளமான ஒரு கோடு எடுத்து கவராயத்தின் உதவியோடு 6 சென்டிமீட்டரை கவராயத்தில் அளந்தெடுத்து முதலாவது கோட்டு துண்டம் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து தான் நாங்கள் அப்புறம் 2வது 3வது புள்ளியை கண்டுபிடிச்சு மேற்கொண்டாங்கால போவோம். 6 சென்டிமீட்டரை கவராயத்தில் அளந்தெடுக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டம் இல்லாமல் ஒன்றுமே கிடைக்காது. அளந்தெடுத்துட்டு அந்த கோட்டு துண்டத்தில் 2 இடத்துல வெட்டணும் இல்லையா. ஏன்னா கோட்டு துண்டம் அப்படின்னு அது சொல்றது. ஸோ அங்கேருந்து ஒருக்கா வெட்டணும், பிறகு மாறி இங்கேருந்து ஒருக்கா அதை ஒருக்கா வெட்டணும்.
என்ற ஒரு புள்ளி என்பது இரண்டு கோடுகள் இடைவெட்டுவதால் உருவாகணும். அதே மாதிரி ஒரு கோடு என்பது ரெண்டு புள்ளிகளை இணைப்பதால் உருவாகணும். அந்த ரூல்ஸுக்கு அமைய நாங்கள் இப்படி ஒரு செஞ்சால் தான் அது சரியாக வரும். இப்போ இந்த குறித்த புள்ளிக்கு ஏபி அப்படின்னு பேர் வைப்போம். ஏபி. இப்போ நாங்கள் அடுத்தது வந்து என்ன ஒரு கோட்டு துண்டம் சியை கண்டுபிடிக்கணும். அதுவும் 6 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கணும். ரொம்ப ஈஸியாக போச்சு. 7ஆம் ஆண்டிலே படித்தது. இதே ஆரையை வச்சுக்கொண்டே அப்படியே வெட்டி விடலாம். இல்லைன்னா நாங்கள் நீளம் மாற்றி எடுக்க வேண்டியெல்லாம் இருந்திருக்கும். எங்களுக்கு இங்கே அந்த விளவு கஷ்டமான கேள்வி எங்கள்கிட்ட கேட்கல. இதை விட கோணம் அமைத்தல்ல கூட எங்களுக்கு சில கேள்விகள் கோணம் அமைத்தலோடு இருக்கிற மாதிரி கூட வரலாம். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் ஆண்டுக்கு 3 பக்கங்கள் இந்த நீளம் வெவ்வேறாக இருக்கலாம். தந்து போட்டு கேட்கலாம். கோணம் அமைத்தல் 60 பாக 90 பாக எல்லாம் நாங்கள் பழகிருக்கோம். அதுகள்லேருந்தும் கேள்வி வரலாம், வராதுன்னு இல்லை. ஆனால் எங்களுக்கு கட்டாயம் இந்த விஷயங்கள் தேவை. பக்க நீளங்களோட முக்கோணம் அமைத்தல். இது அடிமட்டத்தால் தான் கீறணும். நான் அடிமட்டத்தால் கீற முடியலைன்னா அடிமட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அடுத்தது வந்து இதை சியோட நுப்பாட்டிடலாம். சியை தாண்டி கொண்டு போகணுமென்று அவசியம் இல்லை. இதுதான் முக்கோணி, சமபக்க முக்கோணி ஏபிசி. 2வது கேள்வியில் கேட்டிருந்தது. அம்முக்கோணிக்கு ஏபிசி என பேரிட்டு ஏபியின் செங்குத்திருகூராக்கியை வரைக. ஏபி இந்த செங்குத்திருகூராக்கி. செங்குத்திருகூராக்கி என்றா என்னண்டா சமதூரத்தில் இருக்கிற 2 புள்ளிகளின் ஒழுக்கம். செங்குத்திருகூராக்கி அப்படின்னா என்னண்டா 2 புள்ளிகள் இருக்கு. புள்ளிகள் ஏபி என்று கிடையா இருக்குது. கிடையா இருக்கணும் இல்லை. ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் இருக்கிற நிறைய புள்ளிகள் இருக்கு. அவ்வளவு புள்ளிகளை இணைக்க வர்றது தான் செங்குத்திருகூராக்கி. ஸோ நாங்கள் செங்குத்திருகூராக்கி இருக்கிறோம்டா கவராயம் எடுத்து சிஏ சமதூரத்தில் இருக்க ஒரு புள்ளி சமபக்கம் கோணமாக இருந்தாலோ இல்லை ஏசியும் பிசியும் சமனாக இருக்கிற இது சமபக்கம் கோணத்துக்கு மட்டும்தான் ஒரு பக்கத்துக்கு வரைகிற செங்குத்து உச்சிகளால் போகணும். எல்லா முக்கோணத்துக்கும் அப்படி உச்சிகளால் போகணும் இல்லை. இந்த முக்கோணத்துக்கு போக போகுது. இப்போ நாங்கள் சியிலேயே வெட்டலாம். சிஏ இந்த நீளத்தையே பயன்படுத்தலாம். நீங்கள் சிஏயே ஒரு புள்ளியாகவும் பயன்படுத்தலாம். நான் அதை இப்படின்னு சொல்லல. ஆனால் நான் பயன்படுத்தாமல் புதுசாக ஒரே நீளத்தில் எங்களோட வழக்கமான ஸ்டெப்பில் செய்கிற மாதிரி ஒரே நீளத்தில் சமதூரத்தில் 2 புள்ளிகளை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அந்த 2 புள்ளிகளை இணைப்பதன் மூலம் இந்த செங்குத்திருகூராக்கியை கீறேன். அந்த செங்குத்திருகூராக்கி சியினூடாக போகும் என்று சொல்கிறேன். சில பிள்ளைகள் இந்த மேலே இருக்கிற புள்ளியை கண்டுபிடிக்காம சிஏ அப்படியே பயன்படுத்தலாம். சியும் சமதூரத்தில் இருக்கிற புள்ளி தான். அதனாடி சியை பயன்படுத்தினாலும் பிழை இல்லை. நான் இதை இணைக்கிறதோட மட்டும் முறையில் அடிமட்டத்தை பயன்படுத்தி அதை நீட்டி விடணும். செங்குத்திருகூராக்கியை வரைய சொன்னது வரைஞ்சாச்சு. வரைஞ்சதோட கேள்வி முடியல மேற்கொண்டு போகுது. இல்லை அந்த கேள்வி முடிஞ்சு. அச்செங்குத்திருகூராக்கி பக்கம் ஏபியை இடைவெட்டும் புள்ளியை டி என குறித்து. இந்த செங்குத்திருகூராக்கி பக்கம் ஏபியை இடைவெற்ற இந்த புள்ளிக்கு பேர் டியா. ஸோ அந்த டி என்றதை குறிக்கிறேன். அந்த புள்ளி டி அப்படின்றத குறித்து ஓகே டி என குறித்து சிடியின் நீளத்தை அளந்தெழுதுக. சிடி இந்த நீளத்தை எப்படி அளக்கிறது? அடிமட்டத்தை கொண்டு போய் நேர வச்சு அளக்கிறதுண்டா இல்லை. அப்படி அளக்க கூடாது. அளக்கிறத விட நாங்கள் எப்படி அளக்கிறது கொஞ்சம் பொருத்தமான அளவை தருமெண்டா கவராயம் இல்லைன்னா உங்களோட கொம்பாசுக்குள்ள விரிவாரி குத்துவாரி என்று சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. விரிவாரி என்ற உபகரணம் அதுக்கு தான் இருக்கு. நீங்கள் அந்த நீளத்தை கவராயத்தில் இல்லை விரிவாரியில் அளந்து எடுத்து கொண்டு வந்து அடிமட்டத்தில் வச்சு அளக்கும். இதுதான் அந்த நீளத்தை அளக்கிற சரியான முறை. சரியா எனக்கு கிட்டத்தட்ட 5.2 சென்டிமீட்டர் வருது. சில பிள்ளைகளுக்கு 5.1 வரலாம். சில பிள்ளைகளுக்கு 5.3 வரலாம். 5.2 தான் மிகச்சரியான விட. உங்களுக்கு வந்திருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 5.2 வரலாம், 5.1 வரலாம். அதுல பிள்ளை சொல்லலாது. ஏன்னா அளக்கிற அளவு கருவிகள்ல அமைப்புகள்ல சின்ன மாற்றம் வந்தாலும் அந்த அளவுகள் மாறலாம். என்ன கேட்டிருக்குது? சிடியின் நீளத்தை அளந்து எழுதுகன்னு கேட்டிருக்கு. இதுவரைக்கும் எல்லா கேள்விக்கும் ஒரே இடத்துல தான் ஆன்சர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்கள் படத்துக்கு மேலே படமாக கீறி கொண்டிருக்கு. புது புது படமாக கீறையில் ஒரே கேள்வியில் தான் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த கேள்விக்கு மட்டும் நான் புதுசாக விட கொடுக்க வரும்போது அந்த நம்பரை மட்டும் போட்டு வினா இலக்கம் ரோமன் இலக்கம் 3 மட்டும் போட்டு எனக்கு வந்த நீளம் 5.2 சென்டிமீட்டர். சில பிள்ளைகளுக்கு 5.1 வந்திருக்கலாம், 5.3 வந்திருக்கலாம். இதில் பிள்ளை இல்லை. சரியான விட 5.2 சென்டிமீட்டர். அது திருகோண கணித அறிவை வச்சு கொண்டு காணலாம். இல்லையண்டா
பின் நீங்கள் பைதகரஸ் தேற்றம் அப்படின்னு ஒன்று படித்து முடிச்சிட்டீங்க. பைதகரஸ் தேற்றத்துக்குள்ளால ஒரு அன்னளவாக்கல் முறையெல்லாம் இருக்கு பிள்ளைகள். அந்த முறைக்குள்ளால காணலாம் உங்களுக்கு சரியாக 5.2 தான் வரும். சரி, ஆனால் எங்களுக்கு அளந்து தானே போட சொன்னது, அளந்து போட்டாச்சு, பிரச்சனை இல்லை. 5.2 சென்டிமீட்டர். சரி, 4வது கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். 4வது கேள்வி கேட்டது என்னடா, இந்த முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி காட்டுறது? முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் தானே. முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்துயரம். இப்போ நாங்கள் இருந்தது செங்குத்து கோடு. ஸோ இது செங்குத்துயரம். எங்களுக்கு இப்போ இந்த செங்குத்துயரத்தின் நீளம் தெரியும் 5.2 சென்டிமீட்டர். நீ என்ன நீளம் வருதோ வச்சுக்கோள். அந்த செங்குத்துயரம் முட்டுற அந்த கோட்டு நீளம் தெரியும் 6 சென்டிமீட்டர். இவ்வளவு நேரம் குறிக்கல, இப்போ தேவைப்படுது, அதனாடி குறிக்கிறேன். ஸோ இந்த சூத்திரத்தில் பிரதியிட்டா அரை தான், அடி 6 சென்டிமீட்டர், செங்குத்துயரம் 5.2 சென்டிமீட்டர். இதில் ஏதோ ஒன்று வெட்டுப்படக்கூடியதாக இருக்குது, வெட்டிட்டேன். வெட்டுப்பட முடியாட்டி பெருக்கி போட்டு பிரிக்கணும். பெருக்கினோம்னா 6 தசந்தாண்டைங்க தசம் 15.6 சென்டிமீட்டர் வர்க்கம்ன்றது எனக்கு வந்த விட 5.1 போட்ட பிள்ளைக்கு 15.3 வந்திருக்கும். 5.3 போட்ட பிள்ளைக்கு 15.9 வந்திருக்கும். சரியான விட 15.6 சென்டிமீட்டர் வர்க்கம். அவ்வளோதான். ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். நாங்கள் இப்போ செஞ்சு முடிச்சுட்டோம். எந்த கேள்விக்கான செஞ்சு முடிச்சுக்கோம்டா, வினா இலக்கம் 4 காண செஞ்சிருக்கோம். வினா இலக்கம் 5 என்ன சொல்லப்படுதுண்டா, ஒரு கோண இருகூறாக்கிய வரையட்டுமா. எந்த கோணத்தின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். BAC என்ற கோணத்தின் கோண இருகூறாக்கிய வரைக. BAC இந்த கோணத்தின் கோண இருகூறாக்கி. கோண இருகூறாக்கின்றது 2 கோடுகள்லேருந்து சமதூரத்தில் இருக்க புள்ளியின் ஒழுக்கும். ஒரு புள்ளி ஏற்கனவே இருக்கிறதால என்ன ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வில் ஒன்று வெட்டுவோம். சில புள்ளிகள் வில் வெற்றையில் அளவா 2 இடத்துல மட்டும் வெட்டுறது வில்லா வெட்டுங்கோ. அது நல்ல கொஞ்சம் ரொம்ப சின்னனும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் வில் எடுக்கணுமா. அந்த ஆரை பொருத்தமான ஆரையாக இருக்கும். நல்ல குட்டியாக இருந்தால் வலுவர். அது நம்ம எதிர்பார்த்த படத்தை தராமல் போகும். நல்லா குட்டியாகவும் இருக்கக்கூடாது, நல்ல பெருசாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வில் எடுத்து அதே ஆரையும் வச்சுக்கலாம், ஆரையை கூட்டலாம் குறைக்கலாம். இதுலேருந்து ஆரை கூட்டலாம் குறைக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களோட விருப்பம். இந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் 60 பாகையாக இருக்கிறதால நீங்கள் கூட்டாமல் விட்டுருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துலேருந்து இந்த 2 புள்ளிகள்லேருந்தும் தூரம் மாறக்கூடாது. இந்த நாங்கள் முதல் புள்ளியிலேருந்தும் 2வது புள்ளியிலேருந்தும் எந்த விதத்திலையும் தூரம் மாறக்கூடாது. இந்த 2 விற்களும் இடைவெற்ற அந்த புள்ளியையும் ஏயும் இணைச்சு நீட்டினமெண்டா எங்களுக்கு அந்த கோண இருகூறாக்கி வந்துடும். அதோட மட்டும் நுப்பாட்டக்கூடாது. கோண இருகூறாக்கி இருக்கிற சொன்னது கோண இருகூறாக்கியான கிரியாச்சு. எங்கே காண செஞ்சிட்டோம்? 5வது வினா காண செஞ்சிட்டோம். இப்போ 6வது வினா, கோண இருகூறாக்கியம் பக்கம் சிடியும் இடைவெட்டும் புள்ளியை ஓ என குறித்து ஓவை மையமாகவும் ஓடியை ஆரையாகவும் கொண்ட வரை. இப்போ நாங்கள் கோண இருகூறாக்கி சிடி இந்த 2 பேரும் சந்திக்கிற இந்த குறித்த புள்ளிக்கு பேர் ஓ ஒன்று வைக்கட்டுமா? அந்த புள்ளிக்கு மேலே எழுதிடாது. ஸோ ஒரு சைடில் எழுதுறேன், ஓ ஒன்று வச்சு ஓவ மையமாகவும். ஸோ பென்சில் கவராயத்தின் மூலம் மையத்துக்கு போயிடும். ODஐ ஆரையாகும். OD என்றது இதுதான் டி என்ற புள்ளி. டி என்றது அந்த புள்ளி, இதுதான் டி என்ற புள்ளி. இங்கே இருக்கு டி எழுதியிருக்கேன், ஆனால் புள்ளி இது. டிஐ ஆரையாகவும் கொண்ட ODஐ ஆரையாகவும் கொண்ட வட்டம். இதைத்தான் நீங்கள் 11ஆம் ஆண்டுக்கு உள்வட்டம் என்ற பேரில் படிப்பீங்க. இந்த வட்டத்தை தான் வரைஞ்சுங்க. சில பிள்ளைகள் நான் பார்த்தேன் OAஐ ஆரையாகவும் கொண்ட வட்டத்தை வரைஞ்சிருக்கு. அது பிள்ளை. அந்த வட்டத்தை வரைய சொல்லல. அந்த வட்டத்துக்கு பேர் சுற்று வட்டம். அதுவும் 11ஆம் ஆண்டில் படிப்போம். இப்போ உள்வட்டம் சுற்றுவட்டம் என்று பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னதை வரைய தெரிஞ்சால் போதும். எங்களுக்கு கேட்டது ODஐ ஆரையாக கொண்ட வட்டம் வரைஞ்சாச்சு. அவ்வளோதான் பிள்ளைகள். புள்ளி திட்டத்தை சொல்கிறேன். எங்களோட வழக்கமான புள்ளி திட்டத்துக்கு அமைவாக சொல்கிறேன். சில நேரம் இதில் மாற்றங்கள் வரலாம். ஒரே மாதிரியே தான் எப்போவுமே இருக்குமெண்டில்லை, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் வரும். முக்கோணம் அமைத்தலுக்கு ஏபியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுப்போம். சியை கண்டுபிடிச்சு முக்கோணம் அமைத்தல் அது ஃபைனல் தரம் 11க்குரியதும் 3 புள்ளி வரும். அதே மாதிரியே நானும் 3 புள்ளி தாரேன். செங்குத்திருவுராக்கி கீறி அந்த டியை கண்டுபிடிக்கிறதுக்கு டியை குறிக்கிறதோடு சேர்த்து 2 புள்ளி கொடுப்போம். இன்னும் தனியொரு புள்ளி கொடுத்தோம்னா புள்ளி திட்டத்துக்கு காணாமல் வரும். அதே மாதிரி அந்த நீளத்தை அளந்தெழுதுறதுக்கு ஒரு புள்ளி, பிரதிகிட்டு பரப்பளவு காண்றது 2 புள்ளி. அதில் குறைவு வைக்கலாது. பரப்பளவு காண்றதுக்கு 2 புள்ளி, கோண இருவுராக்கி கீறதுக்கு ஒரு புள்ளி, மையம் ஓவை கண்டுபிடிச்சு அதை வட்டமாக பூரணப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி.
ஆக மொத்தத்தில் 11 புள்ளிகளும் வந்திருக்கு. உங்களுக்கு குறித்த இந்த வினாவுக்கு 11க்கு எத்தனை அப்படின்றத பதியும். வினா இலக்கம் 3. y= 2x-3 எனும் வரைவை வரைவதற்கு பூரணமற்ற அட்டவணை ஒன்று கீழே தரப்படும். ஒரு சின்ன இடைவெளி, அந்த இடைவெளியை கண்டுபிடிக்கணும். வரைவை வரைஞ்சிட்டும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கேள்வி முன்னும் x= உண்டாகும் போது y-ன் பெருமானத்தை காண்க. என்ன செய்யலாம்? பிரதியிட்டா வரப்போகுது. வினா இலக்கம் 3 மூன்றாவது வினா. நாங்கள் அதில் முதலாவது ரோமிலக்கம் உண்டு y= 2x-3 அப்படின்றது எங்களோட சார்பந்த சமன்பாடு. இந்த சார்பந்த சமன்பாட்டில் இந்த முறை நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக உண்ட பிரதியிடும் போது நல்ல காலம் நேரன் மறையன்னா பிரக்கெட்டோட பிரதியிடணும். எக்ஸுக்கு பதிலாக உண்ட பிரதியிடும் போது இங்கே என்ன விட வரப்போகுது? ஃபர்ஸ்ட் பெருக்கல், பெருக்கிட்டு 3 கழிக்கணுமெண்டா கழிக்கலாது. திசை கொண்டு சேர்த்தலாக பார்த்தோம்டா 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவிடும். பெரியவற்ற குறி விடைக்கு வரும் மறை ஒன்று. அதை கண்டுபிடிச்சா மட்டும் போதும். பிறகு இந்த ஒட்டுமொத்த அட்டவணையை நாங்கள் எழுதணுமோண்டா தேவையில்லை. பொருத்தமான அளவிடைக்கு மேற்குறித்த வரைவை ஆள்குற்று தளத்தில் வரைக. நான் ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கிராஃப் ஷீட்டில் தான் வரையணும் மட்டும் இல்லை. தரம் 9 பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு கணித கொப்பித்தால் போதுமானதாக இருக்கும். சதுரக்கோட்டுத்தால் போதுமானதாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அச்சுக்களும் பெரிய அளவில் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. 2 அச்சும் ஒன்று நடுவாக பிரித்து கொண்டு போவோம். உண்மையான ஆள்கூட்டு தளமும் சென்றாக தான் இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆள்கூட்டு தளம்ன்றது சென்றாக தான் இருக்கும். நாங்கள் நினைக்கிற மாதிரி கட்டாயம் பிரித்து அங்காள இறக்கணும் மட்டும் இல்லை. பிறகு நாங்கள் பெரிய வகுப்பாகும்போது எங்களோட வரைவுக்கேற்ற மாதிரி ஆள்கூட்டு தளத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது அச்சு கீழே போனது மாதிரி, மேலே போனது மாதிரி, சைடுக்கு போன மாதிரி தோணும். ஆனால் உண்மை தளத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற மொழிய எப்போவுமே ஆள்கூட்டு தளம்ன்றது சென்டராக 4ஆக பிரிஞ்சிருக்கு. சரிதானே? ஆகவே நாங்கள் ஆள்கூட்டு தளத்தை வரைய சொன்னது வரைஞ்சாச்சு. அதில் வரைவுக்கு வரணும். அதுக்கு புள்ளிகளை குறிப்போம். 2 பட்டி ஓரலகன்றது தான் பொருத்தமானது. ஸோ அதே மாதிரியே பயன்படுத்தி கொள்ளுவோம். முதலாவது அச்சுக்களுக்கு பேர் போடணும். எக்ஸ் அச்சு, y அச்சு. அடுத்தது உற்பத்தி குறிக்கணும். நான் ஆல்ரெடி குறிச்சிட்டேன். அதுக்கு பிறகு 2 பட்டி ஓரலகு 1 2 3 4. இங்கே கவனமடா, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வேற பார்க்கும். ஏண்டா பூச்சியை மிஞ்ச போட்டு நாடி கொஞ்சம் தள்ளி போடணும்னு மெனம் சொல்லும். கவனம், இதுவும் 2 பட்டி. மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. அதே மாதிரி பூச்சியத்துலேருந்து மேலே 2 பட்டி 1 y இந்த 1 2 3 4 5 6. மறையில் பூஜ்ஜியத்திலிருந்து மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 மறை 6 மறை 7. நல்ல காலம் மறை 7 எனக்கு வந்துட்டு சார் எனக்கு வரையில என்ன மறை 7 ஒரு புள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். மறை 7 புள்ளி என்னால் குறிக்க முடியலைன்னா நேர்கோட்டு வரைவு தானே பிள்ளைகள். ஒரு புள்ளி மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் மறை 2 இருக்கும்போது y மறை 7. புள்ளி குறிக்கிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. புத்தகத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டார்க்காக கடும் புள்ளியாக குறிக்கலாம். ஒரு குட்டியாக புள்ளி வச்சுட்டு, புள்ளின்றது கண்ணுக்கே தெரியக்கூடாது தான் ரூல்ஸ். குட்டியாக புள்ளி வச்சுட்டு இதில் புள்ளி இருக்குன்னு வட்டம் போட்டு காட்டலாம். அடுத்தது இல்லைன்னா அரோ குறி தர மாதிரி க்ராஸ் அடையாளம் பயன்படுத்தலாம். எல்லாமே சரி, இதில் எது பிள்ளை என்றும் இல்லை, எல்லாம் சரி. ஸோ எக்ஸ் மறை 3 இருக்கும்போது y இந்த பெருமானம் மறை 7. நான் எனக்கு இந்த முறை கொஞ்சம் பிடிக்கும், நான் அந்த முறையை பின்பற்றேன். எக்ஸ் மறை 2 இருக்கும்போது y இந்த மறை 2 இருக்கும்போது தான் மறை 7 மறை 3 கிலோ. எக்ஸ் மறை 2 இருக்கும்போது மறை 7. எக்ஸ் மறை 1 இருக்கும்போது மறை 5. எக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும்போது மறை 3. எக்ஸ் 1 இருக்கும்போது மறை 1, அது நாங்கள் கண்ட புள்ளி. எக்ஸ் 2 இருக்கும்போது 1. எக்ஸ் 3 இருக்கும்போது 3. அவ்வளோதான் இருக்குது. அதை தாண்டியும் நாங்கள் புள்ளிகளை கண்டுபிடிக்கலாம். இவ்வளவுத்தையும் நினைச்சா அது ஒரு நேர்கோட்டில் இருக்கும். அந்த நேர்கோட்டை இணைக்கிறதோடு மட்டும் இல்லை, நீட்டி விடலாம். ஏனென்றால் அதை தாண்டியும் அந்த புள்ளிகள் போகும். இந்த வரைவைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப இலகுவாக இந்த டூல்ஸில் போட்டோம்னா ரொம்ப இலகுவாக குறி போட்டு போகலாம். இதில் இருக்குது, இதில் சமன்பாடு அடித்தா வரை வரும். y = 2x sin 3 அப்படியே வரைவு வரும். இந்த வந்துட்டு இந்த வரைவு எனக்கு தேவையான இடத்துக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்டா. இந்த வரைவு இப்படி கிட்டத்தட்ட இந்த கிராஃப் ஷீட்டில் இந்த மாதிரி தான் நீங்கள் கீற வேண்டியிருக்கும். இந்த கிராஃப் ஷீட்டில் இதை அடக்கணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி கீறிக்கலாம். ஒரு பிள்ளையும் இல்லை, கொஞ்சம் கிராஃப் ஷீட்டுக்குள்ள அடங்காமல் தான் வருது. நீங்கள் அந்த மாதிரி கீறிக்கலாம்.
இதுதான் எங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட வரைவுத்தாள். அதுக்காண்டி நாங்கள் இதை நாங்கள் எங்களோட கிராஃப் சீட்டில் கீழே பழகும். ரைட், ஓகே, அவ்வளோதான். வினாயிலக்கம் 2 செஞ்சாச்சு. வினாயிலக்கம் 3 என்னென்றா சார்பின் படித்திறன் வெட்டுத்துண்டு என்பவற்றை காணும். இப்போதைக்கு தரம் 9 பொறுத்துரைக்கும் உங்களுக்கு படித்திறனோ வெட்டுத்துண்டு மட்டும் காணலாம். வெட்டுத்துண்டு வரைவு போதும். வெட்டுத்துண்டுன்றது ஒரு காரண பேர். இப்போ மண்ணை வெட்டுறதால மண்வெட்டி அப்படி என்ற பேர் இருக்கிற மாதிரி அதே மாதிரி பல காரண பேர்களை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த உதாரணத்தை தான் அடிக்கடி சொல்கிறேன். நான் வெட்டுத்துண்டுன்றது ஏன் இதுக்கு காரண பேருண்டா எங்கே வையச்ச வெட்டுதுன்றது இந்த நம்பர் காட்டி தர்றதால தான் இந்த நம்பருக்கு பேர் வெட்டுத்துண்டு. வினாயிலக்கம் 3 படித்திறன் என்றது இது இந்த சாய்வை தீர்மானிக்கிற நம்பர் எக்ஸ் இந்த குணகம். எப்போ எக்ஸ் இந்த குணகமும் ஒருமையும் வெட்டுத்துண்டு படித்திறனை தருமண்டா அந்த சார்ந்த சமன்பாடு y சமன் mx plus c என்ற வடிவத்தில் இருக்கணும். அதாவது y ஆனது எழுவாய் மாற்றம் செய்யப்பட்டிருக்கணும். ரெண்டாவது சமனுக்கு அங்கால முதலாவது x உறுப்பு இருக்கணும், அடுத்தது y உறுப்பு இருக்கணும். ஸோ எனக்கு வெட்டுத்துண்டு வேணுமெண்டா இப்போ அந்த வடிவத்தில் இருக்கு. ஆகவே படித்திறன்னு சொல்லலாம், எம்ன்னு சொல்லலாம். எம் வந்து 2, வெட்டுத்துண்டு சின்னு சொல்லியிருக்கலாம். சயமூண்டு வரும் மூண்டு இல்லை சயமூண்டு. அதில் ஏ பகுதி முழுமையாக செஞ்சுருக்கோம். வரைவதுன்ற நோக்கம் கணக்கே இருக்குது. இப்போ நாங்கள் இதில் வந்து வை பூச்சியமாகக்கூடிய எக்ஸ் இந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். வரைவுலேருந்து வை பூச்சியமாகக்கூடிய எக்ஸ் இந்த பெருமானம் 1.5 எங்களுக்கு வை. இப்படி பல கேள்விகள் செய்யலாம். இதில் எக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது வை வந்து 2ஆக இருக்கும்போது எக்ஸ் இந்த பெருமானம் என்னன்றதெல்லாம் கேட்கலாம். வரைவுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஆனால் அதெல்லாம் கேட்கல. எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு மட்டும் நாங்கள் இப்போ கதைப்போம். நேரம் கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்கிறதால். ரைட், வினாயிலக்கம் பி பகுதிக்கு போவோம் பிள்ளைகள். பி பகுதி கேள்வியில் வந்து ஒரு சார்புந்த சமன்பாடு தந்திருக்கு. இந்த சார்புந்த சமன்பாட்டுக்கு நாங்கள் ஒரு வரைவு கீறலாம். எங்களோட வரைவு ஆப்பில் வச்சுக்கிறலாம். இல்லைன்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் பிரதிகிட்டு வந்து கீறலாம். என்னவா 3x சக 2y சமன் 6 பிரதிகிட்ட வரும். வரைவு கொண்டு வரும். 3x சக 2y சமன் 6. இது ஒரு வரைவு எங்களுக்கு வரும். வராதுண்டு இல்லை, இந்த வந்துட்டு ரைட்டா. ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைண்டா இந்த வரைவை என்னால் எடுத்தோன வரையலாது, புள்ளிகள் எல்லாம் கண்டுபிடிக்கலான்னா இந்த வரைவை நாங்கள் வைக்கான சமன்பாடாக மாற்றுறது பொருத்தமானதாக இருக்குது. இந்த வரைவு இந்த படித்திறன் வெட்டு துண்டை கேட்டிருந்தா கேட்கல, அது ஒன்றும் கேட்கல. இந்த வரைவு இந்த படித்திறன் வெட்டு துண்டை கேட்டிருந்தா நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்குமெண்டா நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்திருக்கணும். வை சமன் என்ற மாதிரி எழுவாய் மாற்றம் செஞ்சிருக்கணும். அது எங்களுக்கு இங்கே கேட்கப்பட்ட கேள்வி இல்லை. அப்போ 3x அங்கே அனுப்பினா வை சமன் சய 3x உறுப்பை முன்னுக்கு போடணும் நாடி போடுறேன். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக எல்லாரையுமே 2ஆல் பிரித்தா வையை எழுவாய் மாற்றம் செய்யலாம். வை சமன் சய 3/2x சக 3 அப்படின்னு வந்திருக்கும். படித்திறன் வந்து சய 3/2, படித்திறன் வெட்டு துண்டு வந்து சக 3 கேட்கப்படையில. அது ஒரு சமன்பாடை நோமலாக தந்துட்டு படித்திறன் வெட்டு துண்டு கேட்டிருந்தால் எழுவாய் மாற்றம் செஞ்சு தான் போகும். ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸ் சமன் 0 ஆகும் போது வையின் பெருமானம் எக்ஸ் 0 ரெண்டு விதமாக காணலாம். எழுவாய் மாற்றம் செஞ்சுட்டு பிரதி இல்லாம் இல்லை. இந்த பி பகுதி இந்த சமன்பாட்டில் அப்படியே நாங்கள் பிரதி இல்லாம். பி பகுதி கேள்விக்கு வருவோம். 3x சக 2y சமன் 6 தான் சமன்பாடு. ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது, எக்ஸ் 0 இருக்கும்போது y இந்த பெருமானம். எக்ஸுக்கு பதிலாக 0 பிரேடு 3 தர 0 சக 2y சமன் 6. 3 தர 0 0, அது நியூட்ரல் 0. அப்போ 2y சமன் 6 என்று வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல y என்னவா இருக்கும்ன்றதை காணலாம். 2 பக்கம் 2ஆல் வகுத்து விட்டோம்டா y சமன் எங்களுக்கு 3 அப்படின்னு வரும். y 3, அதாவது எக்ஸ் 0 இருக்கிற இடத்துல y இந்த பெருமானம் 3 பின்னுக்கு தேவைப்படுது. அதன் அடுத்த முதலே சொல்லிடுறேன். அதே மாதிரி ரெண்டாவது கேள்விகள் படுத்துருவோம். இலக்கம் 2 கேள்வி y சமன் 0 ஆகும் எக்ஸின் பெருமானம். இந்த முறை y 0 இருக்கப்போ இதே சமன்பாடு 3x சமன் 3x சக 2y சமன் 6 என்ற அதே சமன்பாட்டில் இந்த முறை y 0 இருக்க போது எக்ஸ் என்னன்றது கேள்வி. எக்ஸ் என்னன்றது கேள்வி. ஸோ நாங்கள் வைக்கு பதிலாக 0 போட போகிறோம். 2 தர 0 சமன் 6. இதுவும் 0 தான். 0ஆல் பிரிக்கினா 0. ஆகவே 3x சமன் 6 வரப்போகுது. எக்ஸை காணோம்னா 2 பக்கம் 3ஆல் வகுக்கணும். அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் 2. ஸோ எனக்கு 2 புள்ளி இந்த ஆள்கூறு தெரியும்.
ஒன்று எக்ஸ் 2 இருக்கும்போது y 0, ரெண்டாவது 0 இருக்கும்போது 3. இந்த ரெண்டு புள்ளியும் போதும் ஒரு நேர்கோட்டு வரைவை வரைகிறதுக்கு எங்கள்கிட்ட கேட்டது அதுதான். நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன், அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். மேலே ஏயில் ஆள்கூற்று தளத்தில் நாங்கள் முதலாவது கேள்விக்கு செய்த அதே ஆள்கூற்று தளத்தில் இந்த வரைவை வரைகிறோம். நாங்கள் இந்த வரைவை வரைகிறதுக்கு ஏற்கனவே இந்த ஆப் இந்த உதவியோடு சும்மா வரைஞ்சி பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் வரையலுமோ, இந்த வரைவை நீங்கள் நேரடியாக வரையலுமோ, எப்படி வரைய போகிறோம்டா எனக்கு 2 புள்ளி தெரியும். எக்ஸ் இந்த பெருமானங்களுக்கு ஏற்ற y இந்த பெருமானம் 2 தெரியும். ஒன்று எக்ஸ் 0 இருக்கும்போது வடிவாக கவனிக்கணும், எக்ஸ் 0 இருக்கும்போது y 3 இந்த புள்ளி. ரெண்டாவது எக்ஸ் 3 இருக்கும்போது 2 இருக்கும்போது y 0 இருக்கும்போது எக்ஸ் 2 இந்த புள்ளி. இந்த 2 புள்ளியை இணைச்சா அந்த வரைவு வந்துடும். இணைக்கிறதோட மட்டும் இல்லை, அதை நீட்டியும் விடணும். இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி நீட்டி விடணும். அதுதான் அந்த குறித்த அவருக்கு இட்ட வரைவு y சமன். அது எழுவாய் மாற்றம் செஞ்சிருந்தால் அந்த சமன்பாட்டு இந்த பேர் போடலாம், இல்லை இந்த சமன்பாட்டு இந்த பேரே போடலாம். இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான் பிள்ளைகள். இந்த 3வது வினாவும் செஞ்சிட்டோம். புள்ளி திட்டத்தை சொல்கிறேன், கவனித்து கொள்ளுங்க. அதை பிரதியிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி தான், அதில் ஒரு காலமும் மாற்றம் தரப்படுவதில்லை. ஸோ அதே மாதிரியே நானும் மாற்றம் தரையில் அந்த ஒரு புள்ளியே உங்களுக்கு நானும் தாரேன். ரைட். அட்டவணை வரைவு ஆள்கூட்டுத்தளம் தயாரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, புள்ளிகள் குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, நேர்கோட்டு வரைவு வரைகிறதுக்கு ஒரு புள்ளி, மொத்தமாக 3 புள்ளி. படித்திறன் காண்றதுக்கும் வெட்டுத்துண்டு காண்றதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளி, 2 புள்ளி. மொத்தமாக இங்கே 6 புள்ளி வந்துருச்சு. பிறகு இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு எக்ஸ் சமன் 0 ஆகும்போது வகிந்த பெருமானம் பிரதியிட்டு காண்றதுக்கு 2 புள்ளி, திரும்ப பிரதியிட்டு காண்றதுக்கு 2 புள்ளி, அந்த வரைவை கீறதுக்கு ஒரு புள்ளி. மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு 11க்கு உங்களுக்கு எத்தனை புள்ளி அப்படின்றத பதிவிடுவோம். ஒட்டு மொத்தமாக 3 வினாக்கள் பார்த்துருக்கோம். 3க்கும் சேர்த்து இங்கே சாய்ஸ் என்ற கதையில் புள்ளிகள் 3க்கும் சேர்த்து உங்களுக்கு எத்தனை புள்ளி 38 புள்ளிகளுக்கு பார்த்துருக்கோம். டோட்டலாக 38 புள்ளிகளுக்கு பார்த்துருக்கோம். 38க்கு எத்தனை புள்ளி என்றே நீங்கள் பதிவிடலாம்.